வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது திருநாகேஸ்வரம். கும்பகோணத்திலிருந்து 5 கிலோமீட்டர்ல இருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ராகுவிற்கான சிறப்பு ஸ்தலம்னே சொல்லலாம். இந்த ஸ்தல வரலாற்றை பத்தியும் இங்க இருக்கக்கூடிய நம்பிக்கைகள் பற்றியும் தான் இன்னைக்கு டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த கோவிலினுடைய சிறப்பு அம்சங்களை பத்தியும் இங்க இருக்கக்கூடிய மக்கள் இங்க இருக்கக்கூடிய கடவுளுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யறாங்க அப்படிங்கறத பத்தியும் தான் இந்த ஒரு வீடியோல நிறைய பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அருள்மிகு நாகநாத சுவாமி திருக்கோவில்ல தான் இன்னைக்கு இருக்கும். இங்க இருக்கக்கூடிய ராகுக்கு நீங்க பாலாபிஷேகம் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய தோஷம் நீங்கும் அப்படிங்கிறது வரலாறு. அது மட்டும் இல்ல, பாலினுடைய நிறம் மாறுது அப்படிங்கறதையும் சொல்றாங்க. இங்க இருக்கிற திருநாகேஸ்வரர் கோயில்ல ராகுக்கு ஒரு தோஷ பரிகாரம் பண்றதுக்காக மட்டும் இந்த கோவிலுக்கு வர்றதில்லை. முக்கிய ஸ்தலங்கள்ல இந்த ஒரு கோவில் கும்பகோணத்துல மிகவுமே சக்தி வாய்ந்த கோயிலாகவும் நிறைய பேரால பார்க்க வேண்டிய கோயிலாகவும் இருக்கு. அதனாலதான் பல ஊர்கள்ல இருந்து மக்கள் இங்க வந்துகிட்டே இருக்காங்க. முக்கியமா அவங்க மேல்மருவத்தூர்லாம் போயிட்டு திரும்ப திருநாகேஸ்வரம் ஐயனை தரிசனம் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்காங்க. இந்த கோவிலுடைய சிறப்பை தாண்டி இங்க வந்தாலே அவங்களுடைய துயரங்கள் எல்லாம் நீங்கும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நம்பிக்கையா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த கோவிலுக்கு வந்தாலே. உண்மையாவே இந்த கோயில்ல ஏதோ ஒண்ணு இருக்குங்க. திருநாகேஸ்வரம் திருக்கோவிலுக்கு நிறைய இடங்கள்ல இருந்து பரிகார பூஜைக்காகவே நிறைய பேர் வருவாங்க. அந்த வரிசையில இன்னைக்கு பல பேர் பாத்தீங்கன்னா இந்த பரிகாரத்துல கலந்துக்கிறதுக்காகவும் பூஜைகள் செய்யறதுக்காகவும் தங்களுடைய ராகுடைய தோஷம் நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக கர்நாடகால இருந்து சில மக்கள் நம்மளுடைய கோவிலுக்கு வந்திருக்காங்க. கும்பகோணம் திருநாகேஸ்வரர் கோவிலுக்கு வந்திருக்காங்க. சோ அவங்க கிட்ட பத்தி பேசலாமா? திருநாகேஸ்வரா, சோ அத பத்தி கேட்டுக்கலாமா? சோ ಅಮ್ಮ, இந்த கோவில் பத்தி சொல்லுங்க. ಅದ್ರ ಬಗ್ಗೆ ಹೇಳಿ. ನಾವು ಮಂಡ್ಯದಿಂದ ಬಂದಿದ್ದೀವಿ ಇಲ್ಲಿಗೆ. ನಾವು ಓಂ ಶಕ್ತಿಗೆ ಬಂದಿದ್ವಿ. ಓಂ ಶಕ್ತಿಯಿಂದ ಪ್ಲೇಸ್ ಬಂದಿದ್ದೀವಿ ನೋಡೋಕ್ಕೆ ಅಂತ. ಇಲ್ಲಿ ನವಗ್ರಹ ದೇವಸ್ಥಾನ ಇದೆ. ಇಲ್ಲಿ ಬಂದರೆ ತುಂಬ ಒಳ್ಳೇದಾಗುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದರು ನಮಗೆ. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಅಲ್ಲಿಂದ ಬಂದಿದ್ದೀವಿ ಇಲ್ಲಿಗೆ. ಇಲ್ಲಿಗೆ ಬಂದು ಇವಾಗ ಯಾವುದಿದು ತಿರುಮಲೇಶ್ವರ ರಾಹು ಶಾಂತಿನ ಪೂಜೆ ಮಾಡ್ಕೊಂಡು ಹೋದ್ರೆ ತುಂಬಾ ಒಳ್ಳೇದಾಗುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿ ನಾವು ಅಲ್ಲಿಂದ ಇಲ್ಲಿ ತನಕ ಬಂದಿದ್ದೀವಿ. தரிசனம் செஞ்சுட்டு சூரியனாரையும் தரிசனம் பண்ணிட்டு இந்த கோவிலுக்கும் வந்திருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய திருநாகேஸ்வரரை தரிசனம் பண்ணிட்டு போறதுக்காகவே இத்தனை பேர் வந்திருக்கிறதா சொல்றாங்க. ஆமா, உங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய ஐயனை பத்தி என்ன தெரியும்? திருநாகேஸ்வரர் ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿದೆ. ಮನಸ್ಸಿಗೆ ಶಾಂತಿಯಾಗಿದೆ. ನವಗ್ರಹ ದೋಷ ಪರಿಹಾರಕ್ಕೆ ಬಂದಿರೋದು. இந்த கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய ரொம்ப அழகான ஒரு குளம் இதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த குளத்துல தான் எல்லாருமே தண்ணி எடுத்து தலையில தீர்த்த மாதிரி தெளிச்சு தன்னுடைய பாவங்கள் எல்லாத்தையும் கழிக்கிறதுக்கான ஒரு இடம்னு சொல்றாங்க. முக்கியமா நிறைய ஊர்கள்ல இருந்து வேனா மக்கள் இறங்குறாங்க அப்படின்னா இதுக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு அம்சங்கள் இருக்கணும்னு யோசிச்சு பாருங்களேன். அவ்வளவு அழகான கோவில் இங்க இருக்கு, அழகான குளமும் இருக்கு. சார், பொதுவாகவே ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு சிறப்பு அம்சங்கள் இருக்கும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ராகு பகவானுக்கு பாலாபிஷேகம் பண்ணோன்னா அது நீல நிறமாக மாறிடும், உங்களோட தோஷம் விலகிடும்னு சொல்கிறாங்கல்ல, அது எந்த அளவுக்கு உண்மைங்க? உண்மைமா. அதாவது பாம்புக்கு விஷத்தன்மை வரைக்கும் கழுத்து வரைக்கும் இருக்கும்பாங்க. அதனால கழுத்து வரைக்கும் பால் அபிஷேகம் பண்ணக்குள்ள அந்த மார்பு வரைக்கும் நீல கலராக மாறும், அதுக்குள்ளே வெள்ளையாக போயிடும். அது இந்த கோயில் நம்ம பாலாபிஷேக நேரத்தில் கண் கூட பார்க்கலாம். அதாவது ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு விசேஷம் இருக்குங்கிற மாதிரி நாகதோஷம், புத்திரதோஷம், மாங்கல்ய தோஷம், கால சர்ப தோஷம், ராகு சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான தோஷங்களும் இங்கே நீங்கிறது ஐதீகம். மெயின் இது சிவன் கோயில் தான். தேவார பாடல்பட்ட ஸ்தலம் இந்த சிவன் கோயில். அதாவது அனபயம் சோழ காலத்தில் சேக்கிலார் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயில் சேக்கிலாராக என்ன சொல்லியிருக்காருன்னா, பூர்வ ஜென்மம் பாக்கியம் இருந்தால் மட்டும்தான் அந்த கோயிலுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விசேஷமான சிவன் நாகநாதர். இந்த ராகு பவனே சிவராத்திரி அன்னைக்கு 4ஆம் காலத்தில் இந்த நாகநாதர் சுவாமியை தரிசனம் பண்ணதுனால மோட்சம் அடைஞ்சதுனால ராகு பவன் இங்கே தனியாக இருக்காது. அதாவது ராகு பவன் நவகிரகங்கள் 9 கிரகம் சொல்லுவாங்க. இது ராகு 8வது கிரகம். ஒவ்வொரு இடத்துலையும் நவகிரகங்களுக்கு தனித்தனியாக ஸ்தலம் உண்டு. ராகுக்கு விசேஷமான ஸ்தலம் இது. பால் ஊற்றுனா நீல நிறமாக மாறுங்கிறது ஒரு விசேஷம். நவகிரகங்கள் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருப்பாங்க. இங்கே கல்யாண கோலத்தில் மங்கள ராகுவாக இருப்பார் ராகு. நாகக்கன்னி நாகாவளிங்கிற 2 மனைவி உண்டு. அந்த மனைவியோட காட்சி அளிப்பார்.
ராகு சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான தோஷங்களும் இந்த பாலாபிஷேகம் பரிகாரம் செஞ்சோம்னா நிவர்த்தி ஆகிடும். சரிங்க ஐயா. அதே மாதிரி இந்த கோவிலுக்கு வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான விசேஷம், அதாவது சிறப்பா உங்களுக்கு என்னோட லைஃப்ல இதெல்லாம் இல்லவே இல்லை ஆனா இங்க வந்து தான் எனக்கு நடந்திருக்கு அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம்? அதாவது என்னோட பூர்வீகம் வந்து இதே ஊர் தான். எனக்கு அரசு உத்தியோகத்துக்கு நான் முயற்சி செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ ராகு தேசம் நடக்கக்குள்ள இந்த கோயிலுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுனா வேலை கிடைக்கும்னு சொன்னாங்க. அதுமாதிரி நான் யதார்த்தமாக டெய்லி ராகு வழிபாடு பண்ணுவோம். அவங்க சொன்னதுனால வந்து பாலாபிஷேகம் பண்ணேன். எனக்கு கொஞ்ச நாளே அரசு உத்தியோகம் கிடச்சிருச்சு. அதுமாதிரி இங்கே நிறைய பேர் வந்துருக்காங்க, கல்யாணம் ஆகாதவங்க, புத்திர பாக்கியம் இல்லாதவங்க. வரவங்களுக்கு கண்டிப்பாக வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு கல்யாணம் திரும்பி இந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க. குழந்தை இல்லாதவங்க திரும்பி வந்திருப்பாங்க. அது நான் இந்த ஊர்லேயே இருக்கேன் அப்படிங்கிறனால நிறைய பேர் வரவங்களும் நான் பார்த்துருக்கேன். எனக்கு வெளியில் கடை இருக்குது, இங்கே தான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அதனால் வந்தவங்க திரும்பியும் வருவாங்க. நான் கல்யாணம் ஆகாமல் வந்துட்டு போனேன், கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தை இல்லாமல் வந்துட்டு போனேன், குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்கொள்ளா நிறைய பேருக்கு அது மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்ததுல சில பேர் வந்து உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்கல்ல, நான் இந்த கோவிலில் இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இப்படி வேண்டுதல் வச்சுருந்தேன், எனக்கு அது இவ்வளோ சீக்கிரம் நடந்துருச்சு, இல்லை இத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு நடந்துருச்சு அப்படின்னு யாராவது வந்து நீங்கள் உங்ககிட்ட கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் கேள்விப்பட்டேன். நிறைய பேர் நம்ம கடைக்கே வந்திருக்காங்க. அது இல்லாமல் அடிக்கடி வரவங்க சொல்லுங்க, நான் 2-3 டைம் தான் வந்தேன், எனக்கு பாலாபிஷேகம் பண்ணேன். சில பேர் வந்து பிரார்த்தனை வச்சுட்டு கல்யாணமோ குழந்தையோ பிறந்ததுக்கப்புறம் திரும்பி வருவாங்க, வந்து அதை நிவர்த்தி பண்ணிட்டு போவாங்க. அதுமாரி கணக்கு கிடையாது, நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி ஐயா. இங்க இருக்கக்கூடிய அம்பாள் பத்தி நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்றாங்க. உங்களுக்கு இந்த அம்மா என்னெல்லாம் பண்ணியிருக்கா? அதாவது அம்பாள் பேர் வந்து கிருகுஜா அம்பாள்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு அம்பாள் தனித்தனியாக இருப்பாங்க. எல்லா அம்பாலும் சக்தி வாய்ந்த அம்பாள் தான். ஆனால் இங்கே இருக்கிற அம்பாள் வந்து அபாரமான சக்தி வாய்ந்த அம்பாள். லட்சுமி, சரஸ்வதி, பார்வதி 3 அம்பாலும் சேர்ந்து இருக்கிற ஒரே ஸ்தலம் இதுதான். அம்பாள் வந்து சுயம்பும்பாங்க. சுயம்புனா புற்றா தானாக தோன்றுறதுன்னு சொல்லுவாங்க. அதனால இந்த அம்பாள் தான் தோன்றிய அம்பாள். அது கதை என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். அம்பாள் வந்து இந்த பிரிங்கி முனிவர் இருந்தார். அவர் வந்து ஈசனை மட்டும் வழிபட்டுட்டு போகிறான். அப்போ அம்பாள் வந்து கோபம் கொண்டு இந்த பக்தர் வந்து ஈசனை மட்டும் வழிபடுறாப்புல அப்படின்னு சொல்லி கைலியில் இருக்கோல. அப்போ என்ன செய்கிறாங்க, கைலியில் இருக்கோல அப்பயும் அவர் என்ன செய்கிறாராம், ஈசனை மட்டுமே சுற்றி வராராம். சுற்றி வரக்குள்ள என்ன செய்கிறாங்க, அம்பாள் வந்து அவரோட சக்தியை வாங்கிடுறாங்க. உடம்புல வந்து சக்தியை கொடுக்குறது அம்பாள் தான். அந்த சக்தியை அவங்க எடுத்தோடனே ஈசன் வந்து கோச்சிக்கிறார், என்னோட பக்தரை வந்து நீ சோதிச்சுட்ட, அதனால நீ பூலோகத்தில் போய் தவம் இரு அப்படின்னு சொல்லிட்டு பிரிங்கி முனுக்கு 3வது காலம் ஒரு காலை கொடுக்குறாரு. அது இங்கே நாகநாத சுவாமி சுற்றி பிரகாரத்தில் சோமஸ்கந்தருக்கு மேலே பார்க்கலாம். எல்லா சிலையிலும் வரைபடத்தில் பார்க்கலாம். 3 காலம் இருக்கும், எல்லாருக்கும் 2 காலம் தான் இருக்கும். பிரிங்கி முனுக்கும் 3 கால் உள்ள மாதிரி வரைபடம் வரைஞ்சிருப்பாங்க. அந்த கோயிலோட கதை சம்மந்தப்பட்டதுனால தான் வரைஞ்சிருப்பாங்க. அப்படி கூட இந்த அம்பாள் வந்து இங்கே வந்து தன்னோட தவறை உணர்ந்து இந்த நாகநாத சுவாமிக்கு முன்னாடி 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அம்பாள் இங்கே வந்தது ஐதீகம். அதாவது அவங்க வந்து கோவத்தில் வந்து இங்கே தவம் இருக்கு, அக்னி ஜுவாலையில் தவம் இருக்காங்க. சரி, இன்னும் தவம் இருக்கும், அவங்க கோவத்தில் இருக்காங்க, இன்னும் அக்னி ஜுவாலையில் தவம் இருந்தாங்கன்னா இன்னும் ஆத்திரமாயிடும், அப்படி உலகத்துக்கு ஒத்துக்காதுன்னு சொல்லிட்டு லட்சுமியும் சரஸ்வதியும் இங்கே வந்து அவங்கள சாமரம் வீசுறதா ஐதீகம். அவங்கள வந்து குளிமைப்படுத்துகிறாங்க. அவங்களோட தவத்துக்கு மயங்கி தான் சிவன் வந்து இங்கே வராரு, வந்து அவங்களுக்கு மோட்சம் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் தான் நாகநாதராக இங்கே உட்காந்துருக்காங்க. ஆனால் இந்த ஊரில் ஃபஸ்ட்டு தோன்றுறது இந்த அம்பாள் தான் சொல்லுவாங்க. இந்த ஊரில் உள்ளவங்க நிறைய பேருக்கு இந்த அம்பாள் கிருஜாம்பாள், லட்சுமி, சரஸ்வதி, பார்வதி இவங்கள்ட்ட வந்து வேண்டின காரியங்கள் அதிவிரைவில் நடந்திருக்கு நிறைய பேருக்கு. ஒரு அபாரமான அம்பாள். இங்கே வந்து எல்லாம் தரிசனம் பண்ணால் ரொம்ப விசேஷமாக இருக்கும். சரிங்க ஐயா. உங்களுக்கு இங்கே இருக்க எந்த கடவுள் உங்களுக்கு உண்மையாகவே இங்கே இருக்கிறதுல ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பொழுதோ இல்லை உங்களுக்கு தோணும் பொழுதோ அவங்க கிட்ட வேணா நடக்குது அப்படின்னா யாரை பற்றி சொல்லுவீங்க? அவங்க மனசை மீறி பேசணும்னா யாரை பற்றி பேசுவீங்க? எனக்கு காளியம்மன் அம்பாளை பற்றி தான் பேசுங்க. உங்க மனசில் என்ன தோணுதோ, எங்கள் எல்லாரையும் மறந்துடுங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பேசுங்க ஐயா. அதாவது சில பேர் சொல்லுவாங்க ஈசன் இல்லாமல் அம்பாள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு அப்பா என்னதான் குடும்பத்தில் சம்பாரிச்சு கொடுத்தாலும் ஒரு புள்ள போய் முறையை கேட்குறது அம்மாட்ட தான் போய் கேட்பாங்க. எனக்கு பொருள் வேணும், எனக்கு பேனா வேணும், பென்சில் வேணும், சாப்பாடு வேணும், ஐஸ்கிரீம் வேணும், எது வேணும்னாலும் அம்மாட்ட தான் போய் கேட்பாங்க. அதேமாரி வந்து எனக்கு அம்பாள் வழிபாடு ரொம்ப இஷ்டம். என்னோட மனசில் என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் காளிமன்ட்டு போய் முறையிடுவேன், அவங்க உடனே செஞ்சு வச்சுருவாங்க. சில காரியங்கள் வந்து கொஞ்சம் தாமதமாக செய்வாங்க. அப்போ பார்க்குறவங்க சொல்லுவாங்க, உங்களை ஏன் நீ காரியம் வேண்டிக்கிட்டு இருக்க, இன்னும் உனக்கு அந்த காரியம் நடத்தி கொடுக்கலையா, அம்பாளை நீ மனமுருக வேண்டுறா, ஏன் இன்னும் உனக்கு அந்த காரியம் நடத்தலேன்னு கேட்கக்கூட என்னோட கருத்தாக தான் சொல்லுவான். இப்போ ஒரு குழந்தை வந்து ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லிட்டு அம்மாட்ட அழுவும், ஆனால் அந்த அம்மா வாங்கி கொடுக்க மாட்டாங்க. பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த குழந்தை அழுதுட்டு இருக்கு, அந்த அம்மா வாங்கி கொடுக்காம போயிட்டு இருக்காங்கம்பாங்க. ஆனால் அந்த அம்மாவுக்கு தான் தெரியும் இந்த நேரத்தில் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா நம்ம குழந்தைக்கு ஒத்துக்காது, அவனுக்கு உடல் உபாதைகள் வரும்னு சொல்லிட்டு அம்மா அந்த சமயத்தில் வந்து வாங்கி கொடுக்காம போயிடுவாங்க. அந்த குழந்தையும் புரிஞ்சிக்காது, நம்ம அழுதுகிட்டு இருக்கோம் அம்மா வாங்கி கொடுக்கலன்னு அந்த குழந்தைக்கும் புரிஞ்சிக்காது, சுற்றி உள்ளவங்க அத்தனை பேருக்கும் தெரியாது. அதை உணரக்குள்ள தான் தெரியும் அம்மா நம்ம ஒரு காரியம் ஒதுக்குறாங்க அப்படின்னா ஒரு நல்லதுக்காக நமக்கு ஒதுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கணும். அதுதான் என்னோட கருத்து.
ஓகே, உங்களுக்கு அம்பாளை எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறது நீங்கள் பேசும் பொழுதே தெரியுது. ஸோ இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கோவிலுடைய வரலாறை பற்றியும் உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த மாதிரியான கடவுள் வந்து உங்களுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி ரொம்ப அழகாக எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. அம்மா, இந்த கோவிலுக்கு வந்து உங்களுக்கு என்ன மாதிரி நல்லது நடந்திருக்குன்னு சொல்ல முடியுமா? பிள்ளைக்கு வந்து கல்யாணம் ஆகலம்மா. ஆ. அவர் இங்கே கூப்பிட்டு வந்து பரிகாரம் பண்ணி குளத்துல குளிச்சு எல்லாம் போய் சாமிக்கு வந்து நாகநாத சாமிக்கு அர்ச்சனை பண்ணோம். கல்யாணம் முடிஞ்சு இப்போ 2 குழந்தைங்க இருக்காங்க. நல்லா இருக்கும். உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு அப்போ கல்யாணம் ஆகாதப்போ? ரொம்ப மன கஷ்டமா இருந்தது. நான் பிள்ளைக்கு எல்லாம் நடக்குது, 28 பொண்ணு பார்த்தோம், முடியலையே இது மாதிரி கஷ்டம் இருக்குதுன்ட்டு கடைசியாக இங்கே வந்து போயிட்டு 29வது பொண்ணு கல்யாணம் முடிஞ்சு நல்லா இருக்காங்க. 2 குழந்தைங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க. எத்தனை வயசு வரைக்கும் உங்க பையனுக்கு கல்யாணம் என் ஆகாம? பையனுக்கு வந்து 30க்கு மேலே தாண்டிடுச்சு. எவ்வளோ உங்களுக்கு அது மனவேதனையை மனம் கொடுத்துச்சு? ரொம்ப வேதனையா, ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்கள். என் பிள்ளை கல்யாணம் பண்ணதுலேயே 2 பொண்ணு வந்து சீக்கிரம் கட்டி கொடுத்துருவோம். பிள்ளைக்கு வந்து ரொம்ப கல்யாணம் முடியாமல் ரொம்ப மன வேதனை கஷ்டப்பட்டோம். அலைஞ்சு ஒரு கோயிலாக அலைஞ்சிட்டோம். எத்தனை கோவில்மா போயிருப்பீங்க? நிறைய இந்த திருக்கடையூர் போனோம், வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போனோம், திருவற்காடு போனோம், கீழ்பெரும்பலம் போனோம், ஆலங்குடி போனோம். அதுக்கப்புறம் திருமணம் செய்து போயிட்டு திருநாகேஸ்வரம் வந்த பிறகு இதை முடிஞ்சுட்டு திருமணம் செய்து நல்லபடியாக முடிஞ்சிட்டு அவ்வளோ. ஓகே, இது முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா மறுபடியும் இருந்துச்சு? கல்யாணம் முடிஞ்சு கல்யாண மாலையோட கல்யாண பொண்ணு மாப்பிள்ளையை கூட்டின்னு வந்தோம். ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க. நல்லாவே இருக்கும். உங்களுக்கு இப்ப சந்தோஷமா இருக்கா? சந்தோஷமா இருக்கு. இந்த ஐயன் உண்மையாவே சக்தி வாய்ந்தவரா? நாகநாதர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர். இந்த ஐயனை பத்தி யோசிச்சா உங்களுக்கு என்ன மாதிரி மனசு? அவரை நினைச்சோம்னா அவருடைய ஒரு வர தடையெல்லாம் சரி பண்ணுவார். அவருடைய தடையை சரி பண்ணுவார். கல்யாணம் நடக்கும், நல்லது நடக்கும். அவ்வளோதான். இப்ப என்ன வேண்டுதலுக்காக நாங்கள் கல்யாணத்துக்காக வந்திருக்கிறோம். என் பிள்ளைக்கு இன்னும் ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும், பெரிய ஓரவத்தியோட பிள்ளைக்கு. அதுக்கு வேண்டுதல் வந்திருக்கிறோம். அவ்வளோதான். சரி. இப்போ அவங்க பொண்ணுக்கு பற்றி சொல்லுவாங்க. பிள்ளைக்கும் அவங்க பிள்ளை தான். இப்போ என் பிள்ளை பற்றி சொன்னால் சொல்லுவாங்க. வாங்கம்மா, அப்படியே இருங்க. அவ்வளோதாம்மா. எங்கள் பொண்ணுக்கு நிறைய மாப்பிள்ளை வந்தாச்சு. எங்கே போயும் சரியாகலை. ஐயா கிட்ட வந்தேன். பாலாபிஷேகம் பொண்ணு உட்காந்தாங்க. பாலாபிஷேகம் பண்ணிட்டு போனேன். என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை வந்தது. இன்னைக்கு 2 பிள்ளை நல்லபடியாக இருக்கிறாங்க. திண்டிவானத்தில் நல்லபடியாக இருக்கிறாங்க. இதுக்கு என் பையனுக்கு பொண்ணு அமையலை. ஐயனை நம்பி வந்திருக்கிறேன். அவரை நினச்சா எனக்கு மெய்சிலுக்கும். அவர் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தவர். இவர் வந்து நம்மளை மனசு வச்சாருன்னா நம்மளுக்கு எல்லாத்தையும் பண்ணிவிடுவார். அவர் தடை பண்ணணும் அவர் நினச்சாதான் அதை பண்ணுவார். ஆனால் நம்ம அவரை வந்து நினச்சி வந்துட்டோம்னா அவர் நம்மளுக்கு எல்லாத்தையுமே பண்ணுவார். சக்தி வாய்ந்தவர். என் பிள்ளைக்கு இவர்கிட்ட தான் வந்திருக்கிறேன். இன்னும் 5 கோயில் போக சொல்லிட்டுருக்குறாங்க. இவர் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கிறேன். இவர் தான் ஃபஸ்ட்டு நடத்துவார். வழி நடத்தி என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கும்ன்ற நம்பிக்கையில் வந்திருக்கிறேன். கல்யாணம் பண்ணிட்டா மாலையோடு அவரை கூப்பிட்டு வந்து இவர்கிட்ட நான் வந்து இவர் சன்னதியில் வந்து நன்றி சொல்லிட்டு போவாங்க. சரி சரி, ரொம்ப நன்றிம்மா.